நடிகர்களை புகழ்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும், கதாபாத்திரத்தை தூக்குற மாதிரி இருக்கும். ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் வில் டேக் ஒரு பின்னாடி போயிட்டு நம்மளும் ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்து வச்சுட்டு இருப்போம். எலெக்ஷன் கேம்பெயின் மாதிரி சாங்ஸாக இருக்கும். அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு. நானும் சில கதைகள்லாம் கேட்டு நல்லா இருக்கு, அவர் விஜய் சார்கிட்ட சொல்லுங்களாம் அமைச்சிருக்கேன். அதையும் கேட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் சரியில்லைன்னு அவர் நேரம் கிடைச்ச கதையும் இருக்குது. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் விடுங்க. This festive season, travel the world with Grand Royal Tours. அரையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆஃபரில் ஆர் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். பயங்கரமா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் ஆடல சார், ஆடி இருக்கீங்களே சார், பார்த்துட்டு தான் சார் கேட்குறேன். ஆட வச்சிருக்காங்க. இல்லை ஃபேன்ஸு அவங்க எனர்ஜி, அவங்க ஆடுறத பார்த்து ஒரு மிரர் மாதிரி நான் ஆடுறேன். அம்பையர் இல்லாமல் ஆடினாங்கன்னு எப்படி ஆடுவாங்க? அம்பையர் இருந்தால் தான் காலு வெளில வைக்கணும். ஐயோ பேக்கில். I think that's thanks to sir. I think he's like obviously தமிழ்ல பேசுங்க. நான் ட்ரை பண்றேன். எனக்கு தமிழ் I'll try my ஏ best. இல்ல சப்டைட்டில் போட்டுருங்க. பேச இவருக்கு வந்து தமிழ் பேசுறது தமிழ் இங்கிலீஷ்ல சொல்லி something எனக்கு தமிழ் பேச வராது அவ்வளவுமா, பட் நல்லா புரியும். சோ புரிஞ்சிச்சுனா அது நோ ப்ராப்ளம். ராக்கெட்ல இருந்து உலகம் எப்படின்னு பாருக்கலாம் கேட்பாங்க தெரியுமா? அவங்க நடிச்சது நான் இல்லை எவ்வளோ நான் நகைச்சுவாக இருக்கிறேனோ அவ்வளோ எமோஷனல். அது ரெண்டு பக்கமும் இருக்கும்ல. அது என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் எல்லாருமே லைட்டாக அழுதுருவோம்னு நினைக்கிறேன். அசல் கொலை இவங்க இதெல்லாம் கூட நான் குழந்த மாதிரி பார்ப்பேன். ஒரு புது டாய் கிடச்சா ஒரு குழந்தைங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. ஒரு 100 டாய்ஸ் இருக்கும், ஆனால் அன்றைக்கி ஒரு புதுசாக வர்றது மேலே ஒரு ஃபோக்கஸ் ஒன்று வரும்ல. அது நல்லா இருக்கு, புதுசாக இருக்குது, இது என்ன செய்யுது, என்ன பண்ணுது, ஒரு ஆர்வம் கொடுக்கல. அந்த மாதிரி நான் வந்து when I collaborate with the singers, even musicians, I see that. Hi sir, how are you? I'm good, how are you? All doing good, thank you. And sir, எப்போவுமே அந்த உங்களை பார்த்தாலே ஒரு வைப், ஒரு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வரும். அண்ட் ஐ திங்க் ஆஃப்டர் அ லாங் டைம் பீப்புள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படின்ற ஒரு மோடில் வந்து ஆன் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஹவ் இஸ் தட் டு யூ? எஸ் 2 songs வந்திருக்கு. எஸ் I'm glad like everybody like the songs. And apart from songs, இன்னொரு சைட்லையும் ஏல் விஜய் has used me. பார்த்தோம். So it's a new experience for me and so it's fun working this film. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், டு சி ஆரிஸ் இன் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு மோடில் பார்க்கும்பொழுது ஐ திங்க் மக்கள் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே சொன்ன மாதிரி ஒரு புதுசாக ஒரு அவதாரம் எடுத்திருக்கீங்க அப்படி சொல்ல. பட் வி ஹவ் சீன் யூ இன் அ கான்சர்ட், யுவர் டான்சிங், யுவர் மூவ்ஸ் அண்ட் ஆல் தட். இது எங்கேருந்து திடீர்னு இந்த ஒரு வைப் உங்களுக்குள்ள பயங்கரமாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்கீங்க? நான் ஆடல சார், ஆடி இருக்கீங்களே சார், பார்த்துட்டு தான் சார் கேட்குறேன். ஆட வச்சிருக்காங்க. இல்லை ஃபேன்ஸு அவங்க எனர்ஜி, அவங்க ஆடுறத பார்த்து ஒரு மிரர் மாதிரி நான் ஆடுறேன். மேபி ஐ டோன்ட் நோ லைக் எவ்வளோ நாள் ஆச்சு சார் ப்ராக்டிஸ்க்கு? இல்லை அது முன்னாடி வந்து ஒரு ஆர்வத்தில் தான் பண்ணது. அதுக்கப்புறம் ப்ராப்பராக கோரியோகிராஃபர் வச்சு தென் ஷோஸில் சரி, அப்புறம் இப்பயும் இந்த பாட்டோடைய ஃபஸ்ட்டு சிங்கிளையும் சரி சாண்டி மாஸ்டர் அவர் ஒரு 4-5 நாள் இங்கே வந்து ஸ்டுடியோவில் வந்து மெனக்கெட்டு ஸோ பல டேலண்டட் பீப்புள் பின்னாடி இருக்கிறாங்க. ஸோ சாண்டியோடைய அவர் வந்து தொடர்ந்து எனக்கு அந்த பயிற்சி கொடுத்தாரு. அப்புறம் என் கூட ஆடினவங்க எல்லாமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. அண்ட் என்ன ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர். அந்த எம்மா கஜினி பாடல் எம்மா பயங்கர லெவலில் போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சார். அண்ட் இன்னைக்கு வந்து ஐ திங்க் டு கனெக்ட் வித் ஆல் த ஜென்சி கிட்ஸ், யூனோ இட் இஸ் நாட் ஈஸி. ஏன்னா இப்போ ஒரு படமே ரீரிலீஸ் ஆகும் பொழுது இன்றைக்கி அவங்களுக்கு அந்த ஒரு புரிதலே இட் இஸ் டேக்கிங் அ லாங் டைம். ஏன்னா அவங்க ஒரு வேறு வைப்பில் இருக்காங்க. பட் ஐ ஹவ் சீன் ஆரிஸ் சார் நீங்கள் போட்ட மியூசிக்ஸாக இருக்கட்டும், ஆல்பம்ஸாக இருக்கட்டும், ஐ திங்க் அந்த ஒரு வார்த்தைகளே நம்மளுக்கு இட் டேக்ஸ் அ லாங் டைம். இதை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. யூனோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது வந்து அந்த டைம்லேயே நீங்கள் வந்து ஒரு குழந்தைங்களோ சரி எல்லாருமே பிடிக்கிற அளவுக்கு தான் அவங்களோட வேர்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. பட் இன்னைக்கு யூசிங் அசல் கோலாராக இருக்கட்டும், பால் டப்பா, இவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ஹவ் இஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் டு யூ? அசல் கொலை இவங்க இதெல்லாம் கூட நான் குழந்த மாதிரி பார்ப்பேன். என்னென்னா ஒரு புது டாய் கிடச்சா ஒரு குழந்தைங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல. ஒரு 100 டாய்ஸ் இருக்கும்,
ஆனால் அன்றைக்கி ஒரு புதுசாக வர்றது மேலே ஒரு ஃபோக்கஸ் ஒன்று வரும்ல எல்லாம் இருக்கும். அதான் நல்லா இருக்கு, புதுசாக இருக்குது, இது என்ன செய்யுது, என்ன பண்ணுது, ஒரு ஆர்வம் கொடுக்கல. அந்த மாதிரி நான் வந்து when I collaborate with the singers, even musicians, I see that more than me teaching them, I'll enjoy that stuff first. அவங்களுக்குள்ள ஒரு விஷயத்தோடு வராங்களே. ஸோ all these talents come with some USP. புரியுதுங்களா? நாட் பர்டிகுலர்லி நல்லா பாடணுன்றது ஒரு விஷயம் இல்லை, அதை தாண்டி கூட இந்த அவங்களுடைய டேலண்ட்டை வச்சு ரிதம் இருக்க ரேப்பர்ஸ் இருக்காங்க, அவங்களும் லிரிக்ஸ் எழுதுகிறாங்க. ஸோ தீஸ் பீப்புள் அவங்க வந்து நம்ம மியூசிக் கொடுத்தா அவங்களே எழுதுனா தான் அவங்க பாட முடியும். இன்னொரு லிரிக்ஸ் கொடுத்தா பாட அவங்களுக்கு அவங்க ப்ராக்டிஸ் கிடையாது. ஓகே. ஸோ அது ஒரு அனுபவத்தை மட்டும் இல்லை, என்னோடய இசை ப்ரொடக்ஷனை ஒரு 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 புதுசாக வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவுது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ட்ரெஸ் பண்ணால் உங்களை வச்சு நம்மள ஒரு காஸ்டியூம் ஒன்று கொடுக்குறோம், அந்த மாதிரி பண்ண வரல கேமராமேனு, அந்த மாதிரி ஒரு சிங்கரை வச்சு அதை ஏற்ற மாதிரி இசைக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் நான் மாற்றிப்பேன். நான் இப்படி தான் இருக்கணுன்றது இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரியான போகும்போது என்னோடய இசையே ஒரு வேறு ஒரு பரிமாணத்தை நான் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ யூ கீப் எக்ஸ்பெரிமெண்டிங். அவங்க வர்ற ஸ்டைலுக்கு அவங்களுக்கு ஏற்ற ஒரு ஜோனில் யூ கோ ஃபார் இட். இல்லாட்டி ஒன்றுமே ஐடியாவே இருக்காது. ஒரு மீட் அன் ஆர்டிஸ்ட், I know he's talented. But is it taking a long time for you? For example, Asal Kolaru, when I had an interaction with him, his words, என்ன பாதி சாங்லாம் நான் டீகோட் பண்ணியிருக்கேன், நான் என்னடா இது அர்த்தம் அப்படின்னு யூஸ் டு ஆஸ்க். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட அந்த எனர்ஜி நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பேஸ் ஆஃப் லெவலில் போய் ஒர்க் பண்ணும்போது அட் சம்டைம்ஸ் நீங்களே, பிகாஸ் உங்களோட வார்த்தைகளே பாதி நேரம் எங்களுக்கு புரியாது, அது வேறு விஷயம், அரசர் இந்த இடத்துல என்ன போட்டிருக்காரு அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்களது வந்து ஹவு மச் டு என்ஜாய் அது, சில வரிகளாக இருக்கட்டும். ஆக்சுவலாக பால்டாப்பா தான் அவர் லிரிக்ஸ் எழுதினார், அந்த மஹ்கா மிஷி அந்த பாட்டெலாம் அவர் லிரிக். பட் அசல் கோலாருக்கு வந்து வேறு லிரிக்ஸ், ஆர்கஸ்னு ஒரு புது கவிஞர், அப்புறம் மதன் கார்கி அந்த ஃபீமேல் போர்ஷன்லாம் எழுதியிருப்பார். ஸோ அந்த இடத்துல இன்னொருத்தர் எழுதின லிரிக்கு ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் அசல் கோலார் பண்ணார், இன்னொரு லிரிக்ஸிஸ்ட்டுக்கு. பட் ஹீ காட் இட், அவர் உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. எனக்கு என்னென்னா அந்த சிங்கரோடைய அந்த ஒரு வார்த்தை தான் இருக்கும், அது எல்லாரும் ஒருத்தர் சொல்லும்போது, இப்போ நடிகருக்கு பார்க்குறோங்கள, ஒவ்வொருத்தர் அந்த ஒரு டெலிவர் பண்ணும்போது ஒரு கவரப்படுறாங்க, அதே வசனம் தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் நடிகர் சொல்லும்போது அது அவர் டப் பண்ணும்போது ஒரு பஞ்ச் இருக்குல்ல, டைமிங் சொல்லுவோம். இந்த மாதிரி சிங்கர்ஸ்லேயே இருக்குது, ரேப்பர்ஸ்லேயே இருக்குது. ஸோ நான் அந்த ஒரு நாவல்ட்டிக்காக நான் பார்ப்பேன். அது கிடச்சிருச்சுன்னா இங்கே தான் எல்லாமே சூஸ் பண்ணுவேன். உட்காரும்போது என்னை வந்து ஒன்று ரசிக்க வைக்கணும், இல்லைன்னா சிரிக்க வைக்கணும் இசையில். அப்படியே ஆஹான்னு அப்படியே ஃபீல் பண்ணணும், இல்லைன்னா உளுந்து சிரிக்கணும். இது ரெண்டு நடக்கலன்னா எதுவுமே நடக்கலன்னு அர்த்தம் அந்த பாட்டில். ஸோ அப்படி தான் நான் எடுத்துப்பேன். உள்ளுக்குள்ள ஒரு தேர்ட் அம்பையர் இருப்பார்ல, அந்த மாதிரி. ஓகே, அது இவங்க ரெண்டு பேரும் பாடுறது உளுந்து சிரிப்பேன். ஓகே. அப்போ அதான் என்டர்டெயின்மெண்ட், அது எந்த ரூபத்தில் இருந்தால் என்ன அது. அப்புறம் வேறு சிங்கர்ஸ்லாம் வரும்போது நம்ம என்ன காரியத்துக்காக கூப்பிட்றோமோ அந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறது. இட்ஸ் நாட் ஓன்லி தட், டைம் எடுக்கணும், அவங்களுக்கு ஸ்பேஸ் தரணும், அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை தரணும். அவங்க முதல்ல அந்த பாடலை உள்வாங்கிறதுக்கு ஒரு நேரத்தை கொடுக்கணும். அண்ட் வி ஷுட் லெட் தம் என்ஜாய் த சாங். அதுக்கப்புறம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது அது நம்மளுக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கணும். அண்ட் யோர் செலெக்ஷன் ஆஃப் மூவிஸ் இஸ் லைக் அப்படியே கொஞ்சம் லிமிட்டடாக யோசிச்சு நிதானமாக. why is that? because I have been இப்போ தான் உங்களை நான் பார்க்குறதுனால இது எனக்கு ரொம்ப நாளாகவே உங்களை பார்த்தா கேட்கணும். அண்ட் that is one thing. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து அப்படியே நீங்கள் எடுத்தாலும் that is one plus I would say. இன்றைக்கி வந்து நிறைய ஸ்டார் உள்ள ஆக்டர்ஸ் உள்ள படங்கள் தான் எடுத்து சில மியூசிக் கம்போசர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. பட் I've seen you from 12Bலேருந்தே you don't see for the stardom or star value, but as long as அந்த ஆல்பம் நல்லா இருந்தால் உங்கள் சைட்லேருந்து அந்த deliverables is beyond, அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். இது எப்படி ஹாரிஸ் சார் கிட்ட, அண்ட் why is that gap? அப்போ ஒரு ஏன்னா இன்றைக்கி உங்களோட இந்த சாங்லேயே கீழே காமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டார், எங்கள் தலைவன் வந்துட்டார், இப்படி தான் அந்த காமெண்ட்ஸ் were like that. So people are enjoying your songs, why is that gap? இல்லை, நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபில்ம் எடுக்கும்போது I was like 12 years musical age. எப்படின்னா 12 வருஷமாக நான் ஐ டிட் லைக் 600 to 650 ஃபிலிம்ஸ் ஆஸ் அ கம்போசர். அப்பயே வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் நான் 2000லேயே.
in the sense as a musician, as a music programmer for so many நிறைய சொல்லியிருப்பேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வச்சுக்கோங்களேன். அப்போது நான் ஒரு விஷயம் வந்து தென் த ரீசன் ஐ டேர்ன் கம்போசர்ஸ் ஐ வாண்ட் டு என்ஜாய் மியூசிக். காட் இட். இன்றைக்கி செஞ்சுட்டோம் கொடுத்துட்டோம். அப்புறம் நாளைக்கு அடுத்தது இன்னொரு ஒரு இசை கோர்ப்பு, இன்னொரு வேறு இசை. பட் தென் ஐ தாட் லைக் இட்ஸ் லைக் ட்ரிங்கிங் வாட்டர் மாதிரி இருந்தது. உன்னை வேலை தண்ணி குடித்தா அது மறந்து போச்சு. மறுபடியும் அடுத்த வேலை இன்னொரு இடத்துல போய் கூட ஐஸ் வாட்டர் தாமா. ஸோ ஐ தாட் ப்ரொடியூசிங் மியூசிக் வாஸ் லைக் ட்ரிங்கிங் வாட்டர் மாதிரி ஆயிடுச்சு. ஐ குட் ஏபிள் டு என்ஜாய் அந்த மீலை என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்களா, அது இல்லை. அப்போது தான் ஐ தாட் சீரியஸ்லி ஐ டோல்ட் மை செல்ஃப் தென் மியூசிக் கம்போசர் ஆனதே நான் வந்து இசையை வந்து ரசிக்கணுன்ற ஒரு விஷயத்துக்கு வந்தால் when I picked this first film மின்னலைக்கு முன்னாடி 3 படம் நான் பண்ணல. ஏன்னா மின்னலைக்கு முன்னாடி 3 படம் வந்து ஏன்னா அந்த படங்களில் வந்து எனக்கு இசைக்கான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஸ்கோப் இல்லை. இசைன்னு நான் சொல்லும்போது என்ன இசைன்னா எனக்கு பிடிச்ச இசை பண்ணுறதுக்கு அப்படி ஒரு விஷயங்கள் போது. ஆனால் அதை வந்து அந்த மின்னலை படத்தில் தான் கௌதம் மேன் நேரேட்டட் த ஃபிலிம். அப்போவே மாதவன் ஹீரோ கிடையாது, அவர் அறிமுகமாக ஆகாத டைமில் தான் நான் அந்த கதையை கேட்டேன். ஸோ எனக்கு அது பிடிச்சி போச்சு. அவர் படம் எடுக்கும்போது முன்னாடி 3 பிரபலமான ஹீரோ படத்தை நான் நிராகரிச்சுட்டு ஒரு புதிய ஹீரோ படம் மாதவன் நடித்தேன். அப்போ அவருடைய முதல் படம் வரல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்கு ஒத்துக்கிறதுக்கு காரணமே அந்த பாடல்கள் 6 பாட்டு சிச்சுவேஷன் சொல்லும்போதே எனக்கு வந்து நோ தட் ஆஹா இதுதான் என்னுடைய இடம். அந்த மாதிரி தான் 12B நீங்கள் சொன்னதுலேருந்து எல்லாமே இந்த காதல் ரிப்பீட் வரைக்குமே அதுதான் எனக்கு வந்து என்னை வந்து இன்ஸ்பயர் பண்ணணும், என்னை என்ஜாய். என்ன ஒரு படம் எடுத்துக்கணுன்னா ஒரு வருடம் எப்படியும் இப்போலாம் ஆகிடுது. அந்த ஒரு வருஷம் நீங்கள் வந்து அதோட அந்த பிரயாணம் படணுன்னா யூ ஹேவ் டு என்ஜாய் யுவர் ஒர்க். யூ காட் இட். இது மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் ஃபிலிம்ஸில் அது நடக்காது. ஏன்னா அது எப்பயுமே நடிகர்களை புகழ்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். அந்த கதாபாத்திரத்தை தூக்குற மாதிரி போதும். அஸ் அ மியூசிக் டைரக்டர் வில் டேக் ஒரு பின்னாடி போயிட்டு நம்மளும் ஆடியன்ஸ் மாதிரி உட்காந்து வாட்சிட்டு இருப்போம். புரியுதுங்களா? ஏதோ ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் மாதிரி சாங்ஸாக இருக்கும். இல்லை அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு, என்னடா இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதிலே ஆத்மார்த்தமாக பண்ணணுன்ற ஒரு விஷயங்கள் வந்து இந்த விஷயங்களாக தான் வரும்போது பார்க்கும்போது ரொம்ப கண்ணை போட்டு ஐயோ இது வேணாம் அது வேணாம்னு சொல்லிட்டு போது. பட் த திங் இஸ் இதனால் என்னாச்சுன்னா ஒரு குவாலிட்டி ஃபேன் பேஸ் அவங்களும் இவர் இப்படி தான் பண்ணுவார் கரெக்டாக அனலைஸ் ஆமாம் டியூன் ஆகிட்டாங்க. உங்களுக்கே தெரியும். ஸோ அது ஒரு டைம் எடுத்தாலும் பட் ஐ குட் see that அது ஒர்த்தி ஸ்டில் ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படி சொல்லலாம். பட் இப்போ நீங்களே சொன்னதால எனக்கு இன்னொரு கொஸ்டின் டக்குன்னு பாப்பப் ஆகுது. நீங்களே ஐ திங்க் சம்வே யூ மென்ஷன்ட் விஜய் சார் படங்கள் வந்து நிறைய வாட்டி சாருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அண்ட் சார் வாண்டட் டு ஒர்க் வித் யூ. பட் அதுக்கான ஒரு தருணம் அமையலை. பட் நண்பனில் ஆரம்பித்தா அப்படியே துப்பாக்கி அப்படி சொல்லலாம். பட் இப்போ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படி சொல்லலாமா? யூ பீன் லுக்கிங் ஃபார் தட் த மியூசிக் வாட் யூ லவ் அப்படின்றீங்களே, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் எங்கேயுமே கொடுக்கல. ஏன் விஜய் சார் படம் வந்து இட் டுக் அ டைம் ஃபார் யூ டு கனெக்ட்? அப்படி இல்லை. அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும்ல. இப்போ நான் எப்படி மியூசிக் கம்போசராக இசைக்கு ஸ்கோப் உள்ள படங்களை பண்ணணும், அதே போல் ஆக்டர்ஸ் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பாங்கள்ல. அவங்களுக்கு கதாபாத்திரத்துக்கு ஒரு பர்ஃபார்மர் ஆர்டிஸ்டாக பர்ஃபார்மன்ஸு, அப்புறம் ஒரு என்டர்டெய்னர் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க அவங்க என்டர்டெயின்மெண்ட் ஸ்கிரிப்டாக இருக்குன்னு அவங்க பார்ப்பாங்கள்ல. ஓகே. ஸோ நாம் பார்க்குறதே எல்லோரும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. கரெக்ட். ஸோ 2 பேருக்கு என்னென்னா ஒரு கோடில் 2 யுனைட் ஆகணும். பட் இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். எப்படி அவர் கதைகளில் ஒரு 9-10 படங்களுக்கு அனுப்பிச்சாரோ, நானும் சில கதைகள்லாம் கேட்டு நல்லா இருக்குது அவர் விஜய் சார்கிட்ட சொல்லுங்களாம் அனுப்பிச்சிருக்கேன். அதையும் கேட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது செகண்ட் ஹாஃப் சரியில்லைன்னு அவர் நேரம் கிடைச்ச கதையும் இருக்குது. ஓகே ஓகே. ஸோ அதாவது எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னா அவங்களுடைய ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்லங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அவங்க விருப்பப்படுற மாதிரியான அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான இல்லாட்டி அவங்களுக்கு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் போது தான் ஏற்றுக்கிறது. இது வந்து என்னன்னு சொல்கிறேன்னா மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து இது ஒரு சர்வைவலுக்கான விஷயமா நீங்கள் பார்த்தீங்கன்னா காணப்படுவீங்க. நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி திங் இட் ஹேஸ் டு சாட்டிஸ்ஃபை யூ. ஆத்மார்த்தமாக செய்யணும்.
புரியுதுங்களா? அது ஏதோ ஓகேப்பா இன்றைக்கி வந்தப்பா இந்த வேலை எந்த வேலைன்னா நான் எடுத்துப்பேன். சினிமாவில் என்னீங்கன்னா நீங்கள் வந்து 100 போயிடுவீங்க. ஸோ உண்மையானுமே இதெல்லாம் தாண்டி ஒரு மனப்பூர்வமாக நீங்கள் அந்த படம் எடுக்கும்போதே வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுடைய என்ன சொல்ல உங்களை பெஸ்ட்டு டெலிவர் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு சரியான பிடிச்சமான ஒரு விஷயங்களை எடுக்கும்போது தான் யூ ஹாவ் டு டிசைட். யூ ஷுட் நாட் லெட் அதர்ஸ் சூஸ் யூ ஷுட் சூஸ். அதான் நான் எப்போயுமே சொல்லுவேன். நம்ம தான் சூஸ் பண்ணணும். இப்படி தான் நான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு. நீங்கள் இன்னொருத்தவங்க மற்றவங்கிட்ட கொடுத்தீங்கன்னா எல்லோரும் போகிற போக்கிலையும் போயிட்டுருப்பீங்க. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் விடுங்க. சார் நல்லா இருக்கு சார் இந்த சப்ஜெக்ட். சரி திருப்பி மீண்டும் அப்புறம் வரலாம். பட் சார் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எனக்கு என்னன்னா நீங்கள் பேசும்பொழுதே இப்போ நிறைய பேர் வந்து அந்த ஸ்கிரிப்ட் படத்துக்கான ஒரு ஸ்கிரிப்டை கேட்டுட்டு தான் தேல் கோன் ஃபார் த மியூசிக் அப்படின்றது நம்ம இன்டர்வியூ பண்ண வரைக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வச்சுக்கலாமே. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஐ டோன்ட் லுக் இன் ஃப்ரம் த ஸ்கிரிப்ட். தேர் இஸ் சம்திங் பியாண்ட் த ஸ்கிரிப்ட். வென் யூ சே ஓகே டு அ ஃபிலிம், வாட் இஸ் இட்? வாட் இஸ் யோர் லைன் ஓ யோர் பேராமீட்டர் டு சே ஓகே இந்த படம் இப்போ இந்த படமே எடுத்துக்கலாம். வாட் இஸ் தட் ஒன் திங் யூ said ஓகே லெட் மீ டூ இட்ன்றதுக்கான காரணம் என்ன? ஓகே, ஐ லுக் ஃபார் த ஃபிலிம்ஸ் செட்டிங் த ட்ரெண்ட். ஐ டோன்ட் லுக் ஃபார் த ஃபிலிம்ஸ் பட் ஹவ் டு யூ ஜட்ஜ் த ட்ரெண்ட் பிஃபோர்? அதுதான் ஃப்ரெஷ்னஸ்ன்றது வந்து எல்லாத்துலேயும் இருக்கணும். ஓகே ஓகேயா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நிறைய இருக்குது. இப்போ காக்கா ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம் வந்துச்சு. உன்னாலே ஒரு ட்ரெண்ட் செட்டிங், நாட் ஓன்லி வித் பிக் ஹீரோஸ், புது ஹீரோஸ் வச்சு ட்ரெண்ட் செட்டிங். ஸோ அண்டு என்ன சொல்கிறது, இப்போது எல்லா விதத்துலேயும் ஒரு ஃப்ரெஷ்னஸ். நாட் ஓன்லி டைரக்டர், கேமராமேன், எடிட்டர், அப்புறம் த கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் என்ன மாதிரி அந்த படம் என்ன சொல்லுது, மியூசிக் சாங்ஸ் தவிர்த்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அதை அது எதிர்பார்க்குது அந்த அவர் சொல்கிறது. ஸ்கிரிப்ட் கிடையாதுங்க. ஸ்கிரிப்டுன்றது ஒரு அங்கம் தான் படத்துக்கு. ஃபில்ம் அப்படின்ற போது அது ஒரு 100% ஸ்கிரிப்டுன்றது 10% 15%. அந்த ஸ்கிரிப்டை கையாள்பவர் வச்சு அந்த ஸ்கிரிப்டு வேறு பரிமாணங்களை காட்டும். ஸோ நீங்கள் ஸ்கிரிப்டு இம்பார்ட்டன்ட், ஆனால் அதுவே படம் கிடையாது. ஸோ இவ்வளோ விஷயங்களையும் பார்க்குற ஒரு இதற்கு அப்புறம் இயக்குனருடைய இசையோடைய ரசனை ரொம்ப அவசியம். ஸோ he should enjoy music. ஒரு இயக்குனர்னா உடனே ஒரு மியூசிக்கு புரியுது. அவர் இல்லைன்னா அவங்க எல்லாம் வந்த வெற்றி பாடல்களே மாதிரியே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவும் எனக்கு அவாய்ட் பண்ணேன். ஏன்னா நாம தான் புதுசான ஒரு வெற்றி பாடல்கள் கிரியேட் பண்ணணும். புரியுதுங்களா? தவிர்த்து அவங்களுடைய ஸ்கேலில் வந்து தவறு சொல்ல they'll be good in one sector, another side இல்லைன்னா இப்படியே இருக்கிறாங்க சில. எனக்கு இந்த பக்கம் ஒன்றுமே தெரியாது, நீங்கள் பார்த்துக்கோங்க, அது ஒன்றும் நிம்மதி. ஓகே. பட் ஐ எம் பிளெஸ்ட் டு ஒர்க் வித் என்ன சொல்கிறது வெரி நாலேஜபிள் டைரக்டர்ஸ். when I say knowledgeableனா மியூசிக்கலி சவுண்ட். அவங்க நல்ல ரசிகர்களை இசை ரசிகராக போது now we can create something new. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து ஐ திங்க் இப்போ நான் கூப்பிட போகிறவர் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக அவருக்கு பயங்கரமான ஒரு க்ரேஸியான ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் ஐ திங்க் whenever he hits the stage அவர் மைக்கு பிடிச்சாலும் சரி ஐ திங்க் அவர் வைப் அவர் ஜோன் மோட்குள்ளே நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறவர் தான். அண்ட் சார் கூப்பிட்டுடலாமா அவரையும்? ஷூர். எஸ், அது யாருன்றது நாங்கள் அவரை கூப்பிட்டுட்டு நீங்களே பார்த்துருவீங்க. ப்ளீஸ் வாங்க. Oh my God. Hi, how are you? Good to meet you. How did this happen? சொல்லுங்க. இல்லை ஆக்சுவலாக அவர் நிறைய வாட்டி இதுக்கு முன்னாடி 2-3 சாங்ஸ்க்கெலாம் we thought of him about him. பட் அவர் இங்கே இல்லை, அவர் யூஎஸில் இருக்கார். அது இப்போ வந்தோன்னே தான் முதல்ல கேட்டேன். அவர் 2018 16 அவர் மூவ் டு யூஎஸ்ன்னு சொன்னார். ஒரு 3 months இங்கே இருக்கிறார். ஸோ இட் didn't happen. பட் இந்த டைம் வந்து கரெக்டாக அமைஞ்சது. இந்த பாடல் ஒரு ஏல் விஜய் அவர் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் படத்தை பார்த்து பண்ணது. ஓகே. நான் படம் ரெடி ஆகிட்ட அப்புறம் தான் சாங்ஸ் கம்போசிஷனே ஸ்டார்ட் ஆச்சு. 2 சாங் தான் படத்துக்கு முன்னாடி நான் கொடுத்தது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஃபுல் சாங் வந்து ஃபுல் ஃபில்மே ஸ்காட்லாந்து தான் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ ஸ்காட்லாண்ட் போயிட்டு எல்லாம் படத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு தான் காமிச்சு வரும்போது இந்த இடம் ஒரு பர்டிகுலர் இடம் தான் ஒரு மழலை காதல் சொல்லலாம். ஒரு சின்ன படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ எனக்கு வந்து அந்த சிச்சுவேஷன் பார்க்கும்போதே எனக்கு மியூசிக் பண்ணுறதுக்குலாம் முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த எபிசோடு. எனக்கு ஸோ ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு விஜய்கிட்ட ரொம்ப பாராட்டி போது சரி இந்த இடத்துல ஒரு சாங் ஃபுல்லாக பண்ணிடலாமான்ட்டு
போது ஒரு 3.5 minutes சாங்கு எல்லாமே. ஸோ அந்த சாங் தான் அந்த படத்தோடைய ஸ்டாண்டர்டை செட் பண்ணுறது, ஸ்கேல். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சாங். நம்ம வைரமுத்து சார் தி பெஸ்ட் பேசிஸ் வைரமுத்து சார் இருந்ததுன்னா சிங்கர்னா ஒரு சித்தன்னு ஏல் விஜய் சொன்னார். ஐயோ அவரை பிடிக்க முடியாது நான் சொன்னேன். அவர் உங்கள் பொறுப்புப்பா அப்படின்ட்டு. தெரியல somehow managed, then he came so sweet. அப்புறம் அங்கே யூஎஸ்ல தான் ரெக்கார்ட் பண்ணோம். அவர் சொல்லுவார். See, I was in San Francisco at the time, back home, and I've been a big fan of Sir's for a long time, as is everyone. And somehow the past times have missed, but I'm really glad that this is our first time working together because the song is beautiful. There's such a deep soul in it. And what was really special is sometimes when you record remote, because Sir was here and I was in the US, that connect doesn't happen personally. Musically it might happen, but you don't feel like you understood the other person, they have understood you. But he was so patient and he gave me time to really enter the song and feel the song spirit and the soul and like really dive into it, and made me feel really comfortable. And I think for me, when I feel comfortable and I feel like I can relate to the person and there's a kindness there, then the song always blossoms into something special. So that was the case. And we were just on Zoom interacting with each other, but on the medium liye, I was able to feel a really, really strong connection musically and personally, and from that the recording. But I want to know, how did that personally connected through that medium? How was that I think possible? it's thanks to See, I Sir, know I as a think- song you always get connected and you emote quickly, and we have seen your different soul of emotions in all your songs, you know. Bravo for that. It's not easy. Thank you. But still, how did you get that connect? Sir oda eppadi connect ஆச்சு சொல்லுங்க சார், புரியல. Zoomல எப்படி connect ஆச்சு? I think that's thanks to Sir. I think he's like, obviously we all know him as a genius musician and just a master of sound and sonics and And the also whole world. உங்களோட ஒரு ஃபேன் கேர்ளாவே கேக்குறேன். தமிழ்ல நான் பேசணும். ட்ரை பண்றேன் எனக்கு தமிழ். எங்களுக்காக தமிழ் ஆடியன்ஸ்க்கு பயங்கரமா கனெக்ட் ஆயிடும். I'll try my best. இல்லை சப்டைட்டில் போட்டுருங்க. பேச பேச அவர் அப்படியே தமிழ் வரும் நான் பார்த்தேன். Yes, that's the best way. That's technology is on our side now. But still, நான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்றீங்க. Okay, super. But என்னன்னா, when I was talking to Sir, again, beyond like musical genius and all that, ஒரு மனுஷனா you can tell that there's just a really good person, and that immediately just made me feel comfortable. And the comfort level வந்துச்சுன்னா, then you know that the song is going to turn into something special. And I've been waiting to work with Sir for a long time, and that perfect storm was, so it just felt like that. சார் அவர் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது. அந்த எமோஷன்ஸ் ஒரு சாங்கில் கொண்டு வருது. நாட் ஆல் த சிங்கர்ஸ் வுட் டூ. ஐ மைட் சவுண்ட் ராங், ஐ டோன்ட் நோ, பட் அந்த இமோஷன்ஸை கொண்டு வரது வந்து ரொம்ப ஃபியூ பீப்புளோட பாடும்பொழுது அது ஆடியன்ஸை சீக்கிரம் கனெக்ட் ஆகும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் சாங்ஸ் அவர் பாடுறது வந்து ஐ திங்க் சோல்ஃபுல்லி இட் கனெக்டட். அது எல்லாருக்குமே வராதில்ல. ஸோ அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அவர்கிட்ட? இல்லை நான் உண்மையாக வரும். ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங். ஆக்சுவலி இந்த ரெக்கார்டிங்கை வந்து ஒரு 2 times கேன்சல் பிகாஸ் அவர் கம்ப்யூட்டர் அவங்க அது ரொம்ப கோல்டானதுனால ஐ திங்க் இட் குன் வேக்கப்பில் அந்த மாதிரி சொன்னார். Yes, அந்த yes, yes, I was in Colorado, yes. 2 நாள் கேன்சல் ஆயிடுச்சு. என்னடா 2 நாளாக கேன்சல் ஆகி நாளைக்கு ஒன்று 3rd day தான் ரெக்கார்டிங். நானே என்னடா டைம் பேலன்ஸ்க்கு ஒரு டைம் போயிட்டே இருக்குது. நம்ம டைம் வந்து நைட்டு ஏர்லி மார்னிங் 2 o'clock நினைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு டே இல்லை. ஆமாம், அதுவும் பிரச்சனை கிடையாது. 2 o'clock மறுபடியும் பார்த்தா ஃபுல்லாக அந்த சாங்கை சொல்லி கொடுத்து ஜூம்லேயே சொல்லி கொடுத்து அங்கே இருக்கிற இன்ஜினியர்கிட்ட சொல்லி அவர் அங்கே ரெக்கார்ட் பண்ணணும். அங்கே ஒரு 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 அமெரிக்கன் இருக்கிறாரு, அவருக்கு தமிழ் தெரியாது. இவர் ஒரு ஸ்டுடியோவில் இருக்காரு. அங்கேருந்து நம்ம ஸ்டுடியோக்கு கம்ப்ளீட்டாக வர்ச்சுவலாக கனெக்ட் பண்ணி அதில் என்ன இருந்தாலும் ஒரு லேட்டன்சி இருக்கும்ல, டிலே இருக்கும் நம்ம சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஸ்பேஸ் நாசாவில் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ராக்கெட்லேருந்து உலகம் எப்படி இருப்பாருக்கெல்லாம் கேட்பாங்க தெரியுமா? சார் எனக்கு நீங்க சொல்லும்போது சத்தியமா எனக்கு புரியல சார். இது எப்படி கனெக்ட் ஆகி இல்ல கஷ்டம் இதெல்லாம். ஐயோ ஆமா, அந்த மாதிரி அங்க இருந்து அவர் அத அங்க சிரிக்காம இருப்பாரு. எடுக்கணும். ஆமா, இது ஒரு சீரியஸ் சாங் வேற. சீரியஸ் சாங் வேற. சொல்லிட்டு வெள்ளைக்காரருக்கு தமிழ் தெரியாது, இவருக்கும் தமிழ் பேசணும். இங்கிலீஷ்ல சொல்லி தமிழ்ல ஜஸ்ட் உன்னை நினைச்சு how did that I should say one thing. எனக்கு தமிழ் பேச வராது அவ்வளோ, பட் நல்லா புரியும். புரியும். ஸோ புரிஞ்சுச்சுன்னா அது நோ ப்ராப்ளம். ஆமா,
பட் போயிட்டு இங்கே விஜய் கதிர்கா ஸ்டாங்ஸ் கேக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு ரிஹர்சல் 2 வாட்டி பண்ணலாம்ல. பட் தென் இன்ஸ்ட்ரக்டர் தட் இன்ஜினியர்கிட்டே அதை ரெக்கார்ட் பண்ணுறேங்க. ஏன்னா சிங்கர்ஸில் டேலண்ட்ஸ் லைக் தம்ல இவங்கெல்லாம் இல்லை ஒரு இந்த வாட்டி ரெண்டர் பண்ணது அடுத்த வாட்டி வராது. ஏன்னா அது மேஜிக் யூ கான் ரிப்பீட்டில். கரெக்ட். அது நான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அதனால் ரிஹர்சல்ஸ் கூட ஐ ஆல்வேஸ் சஜஸ்ட் மை இன்ஜினியர்ஸ் டு பிரிண்ட். ஓகே. அது மறுபடியும் அது அது எஃபர்ட்லெஸ் அதுவாக வருது. ஆரம்பித்தார் பாட்டு தானோடனே என் கண்ணில் டேர்ஸ் வந்துடுச்சு. நான் அப்படியே திரும்பிட்டேன். என்ன விஜய் என்னடா அசிங் டப்புன்னு ஏதோ அந்த இவரோட அந்த குரல் அடிச்சுது, டங்குன்னு அடிச்சுது. நான் இல்லை எவ்வளோ நான் நகைச்சுவாக இருக்கிறேனோ அவ்வளோ எமோஷனல். அது 2 பக்கமும் ரூமில் என்னடா அடிச்சிருச்சு டப்புன்னு. அப்படியே குவைட் ஆகிட்டேன். தென் ஒன்றுமே எந்த ஒரு கரெக்ஷனோ ஐ டென்ட் கைட் ஹிம். ஓகே. அவர் அப்படியே விட்டு அன்லீஷ் பண்ணிட்டேன். அவருக்கு தெரியும் டியூன் ஏற்கனவே காலை கொடுத்துட்டோம் ப்ராக்டிஸ் பண்ணது. என்ன வருதோ இந்த குறை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்ககிட்ட வர நேரம்லாம் கூட அவங்க கரெக்ட் பண்ணி பாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எனக்கு ஐ வாண்ட் த பர்ஃபார்மர் டு ரெண்டர் த பர்ஃபார்மன்ஸ் வித்தவுட் எனி கரெக்ஷன்ஸ், நோ செகண்ட் கெஸ். ஓகே. இப்போ அம்பையர் இல்லாமல் ஆடினாங்கன்னு எப்படி ஆடுவாங்க? அம்பையர் இருந்தால் தானே காலு வெளில வைக்கணும், ஐயோ பேக்கில் அப்போ ஒரு ஃப்ரீயாக ஒன்று வரும்ல, அந்த மாதிரி இவரை விட்டுட்டு நல்லா இருக்கு நல்லா அப்படியே ஃபுல்லாக பாடிட்டே இருந்தார். எனக்கு அப்படியே அப்போ தான் தெரிஞ்சது இவரோட எசன்ஸ் ஆஃப் த ஆக்சுவலி இன்னும் நிறைய இடம் இருக்குது இவரோட இது எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஏரியா. ஓ. தென் ஐ ஃபவுண்ட் தட் திங் ஃபஸ்ட்டு. எஸ், ஐ ஃபவுண்ட் தட் திங். இன்னும் இந்த சித் ஸ்ரீராம் குரல் நான் கேட்டது கிடையாது. நம்ம நிறைய அருமையான பாட்டெலாம் கேட்டிருக்கோம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. பட் இது வேறு ஒரு என்னுடைய ஒரு சானிக்கோடைய மேஜிக்கல் டச் இருந்தது. அது இவரோட பர்ஃபெக்டான இவரோட ஸ்கேலுக்கு செட்டாக இருந்தது. தென் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அப்பா ஒர்த்திப்பா 3 நாள் கேன்சல் பண்ணி தள்ளி போட்டது. அப்புறம் அவரும் தென் ஸ்டார்டட் என்ஜாயிங் த சாங். தென் நிறைய பாடிதார் சரணம்லாம் ரொம்ப அருமையாக பாடினார். அண்ட் ஸோ ஆக்சுவலி ஹிஸ் வாய்ஸ் vocals made this song complete. Thank you, sir. I think it's important to note, not everyone gives that freedom to our sonna madriye like that, to find the essence of the song and then just to give the space to find it. I think for any singer, especially someone like myself who I'm technically everything is there, but I have to feel it here to be able to give the soul to it. And sir, the composition has it all there, but he gave me the space to find that. And it was studio Kapochi, I was a bit nervous because we've never worked together and I've looked up to him for so long, so I was like, I need to justify. Okay. But that moment, I think I remember the moment when that happened too, when that note hit. Yes. From that point on, he said, okay, now you got it. And then we went. அது என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்க எல்லாரும் லைட்டா அழுதுருவோம்னு நினைக்கிறேன். I think that note right there. And Sir Sonna Madriye, this is a song that's very different from everything else. Most of my songs are really high pitched, like really belting out notes. But in the Paatla Enna, I'm not singing, I'm not pushing the vocals. It's just flowing nicely. And that's a different texture that I've not sung in mostly at all so far. So it allowed me to find that and also myself find the beauty in my voice in that way. Behind Notes பெருமையுடன் தயாரித்து வழங்கும் Moonwalk Musical Night ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கினாஃபலில் or ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you there. This festive season, travel the world with Grand Royal Tours. அரியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.